ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரீன் ராக் ஃபோர்ட் அண்ட் பிகே. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சண்டே ஸ்பெஷல் பன்னீர் ரோஸ்ட் பிரியாணி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்து பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு பிரிஞ்சி இலையும் சேர்த்துக்கலாம். அப்புறம் இதோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஆட் பண்ணி அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் பச்சை மிளகா, கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கலாம். அதோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவை ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா புதினா இலையை நல்லா கிரைண்ட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா வெட்டி வச்ச மீதி வெங்காயத்தை இப்போ சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ தேவையான அளவு புதினா தழையை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு நம்ம இப்போது கிண்ட ஆரம்பிச்சிடலாம். இப்போது சில்லி பவுடரில் லைட்டாக தண்ணியில் கலந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணாதீங்க, ஏன்னா சில்லி பவுடர் தண்ணியில் ஆட் பண்ணியிருக்கனால எண்ணெய் விடும். எண்ணெய் விட்டதுக்கப்புறமா இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா பிரியாணி மசாலாவையும் இதே மாதிரி தண்ணியில் கலந்து ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 2 தக்காளியை இந்த மாதிரி ஸ்லைஸாக வெட்டி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சிக்கன் தண்ணி விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவு லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஆட் பண்ணதுக்கப்புறமா நெய் வேணும்னா நெய்யை சேர்த்துக்கோங்க. நெய் ஆட் பண்ணதுமே தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நாங்கள் செய்கிறது 2 கிலோ பிரியாணி செய்கிறோம். வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஆஃப் லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது ஊற வச்ச பிரியாணி அரிசியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி சேர்க்கறதுக்கு முன்னாடி தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணாமல் அப்படியே நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அப்புறமா தம் போடுறதுக்கு நீங்கள் கறிக்கட்டை வச்சுருந்தீங்கன்னா அதை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா தேங்காய் அரைச்சினா தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பிரியாணி